இந்த பேர் எனக்கு வச்சது வேற யாரும் இல்லை, நானே தான். அந்த மகாகவியோட பேரை இந்த குள்ள ஏன் வச்சுக்கிட்டான்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? ஒரு மிகப்பெரிய நோக்கத்தோட இந்த உலகத்தையே மாத்திர தாகத்தோட தான் எனக்கு நானும் இந்த பேரை வச்சுக்கிட்டேன். தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிள பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கிறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு மகாகவியோட கேள்வியை எனக்கு நானே கேட்டுக்கிட்டதோட விளைவுதான் இந்த பேரு. இந்த குள்ளமான மனுஷன் பெரிய விஷயத்த பேசக்கூடாதா என்ன? பேசுப்பா, பேசு, தாராளமா பேசு. நாட்டுல இவன் ஒன்னும் பேசிக்கிட்டு இருக்கான், பாரதின்னு பேர் வச்சிருக்க, நீ பேசக்கூடாதா? பேசு. எத்தனையோ பேர் என்னை கேலியும் கிண்டலும் பண்ணியிருக்காங்க. ஆனால் எதையுமே கவலைப்படாமல் தாண்டி போயிடுவேன். ஏன்னா என் குள்ளமான உருவம்னா எனக்கு சோறு போடுது. என்னை பார்த்து ஆனந்தமாக கண்ணீர் வர ஒவ்வொருத்தரும் சிரிக்கும்போது இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப உயரமானவேன்னு பெருமையாக மனசுக்குள்ளே நினச்சிக்கிடுவேன். அந்த அண்ணன் உண்மையிலேயே உருவத்தில் மட்டும்தான் குள்ளும், ஆனால் மனசில் ரொம்ப உயரம். நானும் அவரை மாதிரி ஆகணும்னு ஆசையாக இருக்க கலை. குள்ளமா இருக்கிறதால நான் சந்தோஷமா இருக்கேன்னு அன்னைக்கு அந்த பஃபன் அண்ணன் சொன்னாரு. ஆனா இவர் முகத்துல இருக்க துக்கம் இங்க எல்லாரையும் சங்கடப்படுத்துதே. என்னதான் சொல்ல வர்றாருன்னு பாப்போம். என் அப்பா அம்மா 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்பா திருப்பூர்ல பனியன் கம்பெனி தொழிலாளி, அதனால கைக்கு நிறைய காசு வரும். திருப்பூர் மாதிரி டாலர்ல சம்பாதிக்கிறவங்க இருக்கிற ஊர்ல காசுக்கு குறைவா என்ன? கையில புரண்ட காசு அவரை சீக்கிரமா குடிப்பழக்கத்துக்கு தள்ளுச்சு. எங்க அம்மா ஆரம்பத்துல எதிர்த்து பார்த்திருக்காங்க. ஆனா எங்க அப்பா எங்க அம்மாவை ரொம்ப வினோதமா கையாண்டிருக்காரு. தினமும் பேசி குடிச்சுப்பாரு நல்லா இருக்குன்னு பொய்யா பேசி எங்க அம்மாவுக்கு அந்த குடிப்பழக்கத்தை ஏற்படுத்தி விட்டுட்டாரு. ஆரம்பத்துல 2 பேருமா கூட்டு சேர்ந்து பகலும் நைட்டுன்னு பார்க்காம குடிச்சு பழக்கம் ஆயிடுச்சு. எப்ப எங்க அப்பா குடிச்சிட்டு வந்தாலும் ஏன் குடிச்சிட்டு வந்தீங்கன்னு ஆரம்பத்துல கேட்ட எங்க அம்மா இப்ப ஏன் கம்மியா வாங்கிட்டு வந்தீங்க, இது பத்தல அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ரொம்ப மோசமா போச்சு. அப்பதான் எங்க அம்மா வயித்துல நான் இந்த பாவி உதிச்ச. வயிற்றுல குழந்தை இருந்தா எல்லாரும் வீட்லயும் வசதி இல்லைன்னா கூட பாதாம் பிஸ்தான் குங்குமப்பூன்னு எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. ஆனா எங்க அப்பா குடிக்க வாங்கி கொடுத்தாரு, அதுவும் அளவே இல்லாம. எங்க அப்பா குடிமயக்கத்தில் இருக்கும்போது எங்க அப்பா சட்டையில காசு எடுத்துட்டு போய் கடையை தேடி தேடி குடிச்சிருக்காங்க. நான் இத்தனையும் தாண்டி பிறந்தேன். பிறந்த உடனே டாக்டர் சொல்லியிருக்காங்க, அம்மாவோட குடிப்பழக்கம் குழந்தைய பாதிச்சிருக்கு, அதனால குழந்தை குள்ளமா தான் பிறக்கும்ட்டாங்களாம். ஆனா அதை பத்தி எல்லாம் கவலைப்படுற நிலைமையில அவங்க 2 பேரும் இல்லை. கதற கதற என்ன ஒரு கையில தூக்கிக்கிட்டு இன்னொரு கையில பாட்டிலுங்க 2 பேரும் திரிஞ்சிருக்காங்க. நான் பிறந்து 1 வருஷத்துல எங்க அப்பா கல்லீரல் பாதிக்கப்பட்டு இறந்துட்டாரு. ஐயோ, மனுஷ உடம்போட அற்புதம் தாங்க கல்லீரல். அதனாலதான் கல்லீரல் விழாது, விழுந்தா எழாதுன்னு சொல்லுவாங்க. எங்க அப்பா இறந்து கிடந்தத உணர முடியாத எங்க அம்மா போதையில குப்புற உளுந்து கிடந்தாங்க. அவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதால அவங்கள பார்க்க யாருமே வரல. அதுக்கு குடியும் ஒரு காரணம். எங்க அப்பாவுக்கு அனாதை கொல்லி தான் கிடைச்சிது. அதுக்கப்புறம் தான் நான் வளர்ந்தேன். உயரத்தில் இல்ல, வயசுல. ஆனா இடைப்பட்ட காலத்துல எங்க அம்மா உயிரை குடி கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டே இருந்துச்சு. யாரோ எவரோ பார்த்து பரிதாபப்பட்டு போதை மறுவாழ்வு மையத்துல சேர்த்து விட்டாங்க.
ஆனா அந்த மகராசி எங்க அம்மா தப்பிச்சு வந்துட்டா. கையில காசு இல்லாம ஒரு வாய் சோத்துக்கே கஷ்டம். இதுல இந்த பாலா போன சாராயத்தை எப்படி வாங்குறது? குடிக்கிறதுக்காக எங்க அம்மா எதை வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருந்தா. குடி ஞாபகம் வந்துட்டா எங்க அம்மா நாடி நரம்பெல்லாம் நடுங்கும். அந்த கருமத்தை குடிச்சாதான் சாதாரண நிலைமைக்கே வருவாங்க. எங்க அம்மா தவிக்கிற தவிப்பை பார்த்து நான் ஒரு மதுக்கடையில பார்ல வேலைக்கு சேர்ந்தேன். கஸ்டமர் மீதி வைக்கிறது என் சம்பளத்துல வர்ற காசுல எங்க அம்மாவுக்கு நானே என் கையால அந்த விஷத்தை வாங்கி கொடுத்தேன். கொஞ்சம் கொஞ்சமா உருக்குலைஞ்சு எங்க அம்மா சுயநினைவு கூட இல்லாம இந்த உலகத்தை விட்டே கிளம்பிட்டாங்க. அவ போனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன இருக்குன்னு யோசிச்சேன். பாக்குறவன் பூரா குள்ளா குள்ளான்னு கூப்பிட்டு கேவலப்படுத்துறாங்க. இனிமே இப்படி ஒரு வாழ்க்கை வேணுமான்னு யோசிச்சேன். தற்கொலை பண்ணிக்கலாமான்னு கூட முடிவெடுத்தேன். ஒரு உத்வேகத்துல தூக்க மாத்திரையை வாங்கி சாக நின்ன அந்த கடைசி நிமிஷத்துலதான் எங்கேயோ எப்பவோ படிச்ச அந்த பாரதியாரோட கவிதை வரிகள் தான் என் ஞாபகத்துக்கு வந்துச்சு. நான் கையில வச்சிருந்த மருந்து பேப்பர்லயும் அந்த கவிதை வரிகள் தான் இருந்துச்சு. அந்த வரிகள் என்னன்னா, வாழ்ந்து என்ன கிடக்கிறது, செத்து பார்ப்போமே, செத்து என்ன கிடக்கிறது, வாழ்ந்து பார்ப்போமே. அதுல இருந்த ஒவ்வொரு வரியும் என் மனசை மாத்துச்சு. நான் அந்த நிமிஷத்துல செத்து போயிருந்தா என்னால துடைக்க முடியாத அசிங்கத்தோட குடிகார அம்மாவுக்கு அப்பாவுக்கு பிறந்த பையனா செத்திருப்பேன். என் சாவை நானே அசிங்கப்படுத்த விரும்பல. சுத்தியும் பார்த்தேன். எங்க அம்மா அப்பா சாவுக்கு காரணமா இருந்த, நான் குள்ளமா பிறக்க காரணமா இருந்த அந்த மது அரக்கை என்ன பார்த்து சிரிச்சான். காலேஜ் ஸ்கூலு எல்லா இடத்துலயும் இந்த விஷயம் தப்பில்லைன்ற எண்ணம் எல்லாருக்கும் வந்துடுச்சு. இதுல ஊறி ஊறி அடுத்த தலைமுறையே காணாம போறதுக்குள்ள என்னால முடிஞ்ச சில பேரை இதுல இருந்து மீட்டெடுக்கணும்னு தோணுச்சு. கடவுள் கொடுத்த உயிரை எதுக்காக அழிக்கணும்? அதுவும் என்ன கேலி பேசுற எவனுக்காகவோ ஏன் அழிக்கணும்னு யோசிச்சேன். உங்களுக்கு ஒரு தத்துவத்தை சொல்றேன். பார்ல ஒரு பேப்பர்ல படிச்சேன். நீ பிறக்கும் போது நீ அழ, பிறர் சிரிக்க பிறக்க வேண்டும். நீ இறக்கும் போது நீ சிரிக்க, பிறர் அழ நீ இறக்க வேண்டும். என் வாழ்க்கை என் கையில தான் இருக்குன்னு தோணுனதும் மது பழக்கத்துக்கு எதிராக நான் பயணம் ஆரம்பிச்சேன். நான் இப்போ இந்த சைக்கிள்ல மதுவுக்கு எதிராக தமிழ்நாடு பூரா சுத்தி சுத்தி வர்றேன். என் உயிர் போகும்போது மதுவுக்கு எதிராக பேசும்போதுதான் போகும். அப்ப கூட என்ன தாங்குற கைகள் மதுவுக்கு அடிமையாகாத கைகளா இருக்கணும். தயவு செஞ்சு யாருமே குடிக்காதீங்க. உங்களை நம்பி உங்க வீடு மட்டும் இல்ல, இந்த நாடே இருக்குது. இந்த பூமி தாய் வேகமா வறண்டுகிட்டே வர்றான். சோறு போடுற விவசாயிகள் ரோட்ல அலையிறாங்க. எதை பத்தியுமே கவலைப்படாம ஓட்டுக்கு கை நீட்டுற அசிங்கமான வாழ்க்கை ஏன் வாழணும்? நம்ம கண்ணை மறைக்கிற குடிய விட்டா மறைஞ்சு நிக்கிற எல்லா தப்பும் தெரியும். தயவு செஞ்சு யாரும் குடிக்காதீங்க. தம்பி, உன் பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் இந்த நொடியில இருந்து சாகர வரைக்கும் நான் குடிக்கவே மாட்டேன் தம்பி. ஸ்கூல்ல நான் பார்த்த குள்ள அண்ணன் எப்படி சந்தோஷமா வாழறதுன்னு சொல்லி கொடுத்தாரு. இப்ப பாரதி அண்ணன் நம்ம சாவு எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காரு. என் சாவுலயும் ஒரு அர்த்தம் இருக்கணும். அந்த வேலாயுதம் மாதிரி ஒரு ஆளுக்கு பயந்து நான் எதுக்கு சாகணும்? என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கணும். என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 பேருக்கு உதவி பண்ணி அவங்க சிரிக்கிற சந்தோஷத்தை பார்த்து அனுபவிக்கணும். இந்த உலகத்துல இயற்கை கொடுக்கிற கடைசி நொடி வரைக்கும் நான் ரசிச்சு ருசிச்சு அனுபவிச்சு செத்து போகணும். என்னை கிண்டலும் கேலியும் செஞ்சவங்க முன்னால நான் பெருசா வாழ்ந்து காட்டணும். நான் இப்ப சாக மாட்டேன், கண்டிப்பா சாக மாட்டேன்.